ஸோ இந்த கேவ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லம் கேவ். அந்த கேவ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி உள்ளே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்டு அதை போடுற அப்படி படிச்சிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கீழாப்புல இது கல் எல்லாம் இருக்குது அப்படின்னு. வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெல்லம் கேவ்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ போயிட்டு ஒரு ரெசார்ட்டில் சாப்பிட போகிறோம். அந்த மாதிரி வண்டி வார்ம் அப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி விளாகில் பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக வண்டி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டியிருப்பேன். ஸோ நம்ம பண்ண டென்ட்டு ஸ்டே அண்டு முன்னாடி இந்த கேவு அண்டு நம்ம பண்ணியிருந்த டென்ட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இப்போ வண்டி கொஞ்சம் வார்ம் அப் ஆகட்டும். நம்ம அடுத்த ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு மாதிரியும் வச்சுக்கலாம். ட்ரெக்கிங்க்கான எல்லா இதுவுமே இங்கே இருக்குது. ஸோ ப்ரீ வெட்டிங் ஷூட் இது வந்துட்டோம். ஸோ சாப்பிட போகிறோம். அப்படியே உங்களுக்கு போய்ட்டு சாப்பிட்டு அப்படியே டைம் லாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டு விட்றேன். ஸோ சரியான காத்திருக்குதுங்க, வேறு லெவல் இருக்குது எல்லாமே. ஒரு கேண்டீன் மாதிரி தான் இருக்குது ரெசார்ட்டு. ஒன்று போவோம். நம்ம சாப்பிட போகிறீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல், தோசை, இட்லி. வேலை 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 மேல மேல வேலை வேலை அம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை பொம்பளையா போன அம்பளைக்கும் வேலை கலமல மல கலமல மேல வேலை வேலை எத்தனையும் வேலை எப்பவுமே வேலை அத்தனைக்கும் உண்டு வெற்றியனும் மாலை ஷண்முகா உனது படை. ஆக்சுவலாக வந்தாச்சு. டிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு 70 ருபீஸ் தராங்க. அண்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து ட்ரக் பண்ணி இறங்கி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புகை வந்து எதனால் வருதுன்னு தெரில. நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரக் பண்ணி உங்களுக்கு உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கேவ் நேம் வந்து பார்த்திங்கன்னா பெல்லம் கேவ். அந்த கேவ் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி உள்ளே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அரௌண்ட் ஸ்டெப்பில் இறங்கி போயிட்டுருக்கோம். அந்த முன்னே அப்படியே பின்னாடி திருப்பி காட்டுறாங்க. உள்ள போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்டு அதை போடுற அப்படி படிச்சிங்க. அப்படியே ட்ரக் பண்ணி உள்ளே போவோம். ஸோ அந்த இடத்துல அப்படியே லைட் மாதிரி இருக்குது. அந்த ஏர் வென்டிலேஷன் வச்சுருக்காங்க. ஸோ
ஸோ அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்திருப்போம், அதுக்கே இந்த அளவுக்கு ரெக்கார்டாக இருக்குது. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கலர் லைட் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்காக ஓகே ப்ரோ. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் செட்டப் மட்டும் இருக்குது. ஒரு குணா கேவ் வந்து போக முடியாது, பட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குணா கேவ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவ் எப்போ இருக்குன்னு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்தீங்கன்னா. ஸோ ஒன்ஸாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சுக்கோங்க. ஒரு கேவ் எப்படி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த படிக்கட்டு இது என்னது? வெளியே போகிறதுக்கா? அந்த பக்கம் போகிறதுக்கு வழி. ஓ ஸோ திஸ் இஸ் ஃபார் ஒரு கேவ். இதில் ஏதோ ஒரு கிணறு மாதிரி இருக்குது உள்ளார. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒரு கிணறு மாதிரி இருக்குது. நான் அதில் போகலாமா இதில் போகணுமா? இங்கே இல்லையா? சுபாஷ் அங்க போவாத குட்டாட்டா. சுபாஷ் லூஸ் அடிக்கிறா. ஆமா, அவர் போயிட்டு ரிட்டர்ன் தான் வரணும். வாங்க இப்படியே போகலாம். ஸோ வந்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2 வழியாக போகுது. அதிலிருந்து வந்து அதில் போனீங்கன்னா வந்து என்ன இருக்குன்னு தெரியல. சரி போயிட்டு வரும் போது நான் பார்க்கலாம். பட் இங்கே ஒரு படிக்கட்டு போகுது. ஸோ நம்ம இதில் போய் முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷன் இருக்குது. ஸோ மேலே ஏர் வென்டிலேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 60 கிலோமீட்டர் ரைடு பண்ணி வந்ததுக்கு உண்மையிலேயே ஒர்த்தான பிளேஸ். இது எங்கேயோ போகுதுண்ணா. இது போலாமா? எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ள போகுது, ஃபுல்லா போகுது. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். உள்ள லைட்லாம் இருக்கு, போட்டு வச்சிருக்காங்க. உள்ள போகுதா? போகுது. ஆனா கொஞ்சம் சொதப்பதான் இருக்கு. ஸ்லிப்பரியா இருக்கு. கருகுமுன் வேணாம் ரொம்ப மோசமா இருக்குதுல்ல. இதுக்குள்ள போனீங்களா? ஸோ இதோட எண்டு காடு. இதுக்கு மேலே எதுவுமே இல்லைங்க. சுபாஷா போதுண்ணா. பாதி தூரம் போனேண்ணா. கொஞ்சம் தூரம் இறங்கி போனேன். லைட்டு கருமுன்னு இருந்தது, ஒன்றும் தெரில. போயிட்டு வந்துருக்குறாங்க அதுக்குள்ள. ஸோ வந்து ரிட்டன்
அந்த பக்கம் முடிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடம் இருக்குது. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க அந்த இடத்துக்கு. அந்த ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பார்த்துருப்பீங்க வீடியோவில், அது ஃபுல்லாக எண்டு கார்டு எதுவுமே கிடையாது. அண்ட் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் அடுத்த ஒரு இடத்துக்கு பின்னாடி அந்த பக்கம் இன்னொரு வந்து இன்னொன்று இருக்குது. அந்த பக்கம் ஒரு ரூட்டு மாதிரி இருக்குது, அது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். அண்டு ஃபுல் ஒர்த்து பில்லம் கேவ்ஸ் ஃபுல் ஒர்த்து. ஒன் டைமாவது ஒரு கேவ் பிறகு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு சரியான ஒர்த்தான பிளேஸ். ஸோ இந்த ரூட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, போக முடியலன்னு. ஸோ இப்போ வந்து சுரேஷ் அண்ணாவோட நான் உள்ளே போக போகிறேன். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு ஒரு காட்டுறேன். ஸோ அப்போ முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல் எண்டு. நாங்கள் இதுக்குள்ளே போய் பார்க்குறோம். போகிறேன்னு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, வழுக்கிற மாதிரி இருக்குது. சார் இவ்வளோ தூரத்துலாம் லைட் இருக்கா? நான் கூட எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணி வந்துடுறேன். நம்மளை ஏமாத்திட்டாங்க. அவர் சொல்லிட்டு போனார் ஒருத்தர், கொஞ்சம் தூரம் உள்ள போனீங்களா லைட் இருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் எவ்வளோ பக்கத்தில் லைட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கீழாப்பில் இது கல் எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஒருத்தங்க ஒரு டைமாவது வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஏண்டா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா டெட் எண்டு ஃபுல் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ தண்ணி போகிற மாதிரியே ரொம்ப இதாக இருக்குண்ணா, அதாவது ரொம்ப உள்ள டீப்பா அது மாதிரி இருக்கு. ஆனால் அந்த சைடு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. கொஞ்சம் ஒரு டீப் உள்ள போனோம்னா ஒரு ஸ்டெப் இருக்கு. பார்த்து அந்த பக்கம் பாருங்க கீழே. ஆமாம் கஷ்டம், நம்மளால இப்போ வந்த கொஞ்ச நேரத்துக்கே இருக்க முடியல. அப்படி பார்த்துவாங்க. ரொம்ப வழுக்குது. உள்ள பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு வழி மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி ஒரு தெரியும் நினைக்கிறேன். ஈரமாது ஈரந்தான். ஆமாம் ஈரந்தான். இவன் காத்துருது நின்று வருது. போர் போட்டு மாதிரி இது பண்ணி பார்க்குறது. நான் ஹோல்ட் பண்ணுறீங்களா? இங்கே இந்த பக்கம் இருங்க. இதுதான் எது இதுலயே வந்தோம். இல்லை இதுக்கு தான் வந்தோம். இந்த வந்தோமா? ஆமாம் அது டெட் எண்டு. எது அது உள்ளார அதான். ஸோ அவர் வந்து பார்க்கறதுனால அவர் கூட வந்துட்டு அந்த ரூட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா உள்ளே போலின்னு.
அதையும் அப்படியே பார்த்துட்டு திரும்பி ஒன்ஸ் உங்களுக்கு திரும்பி இந்த இடத்தையே காட்ட போகிறேன். செகண்ட் டைம். ஸோ இது ஒரு டெட் எண்டு. ஆமாம். அதுலேயே எது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது இன்னொரு இடம் இருக்கா? ஸோ அது இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. அவர் பார்த்து வச்சுருக்கிறாரு அந்த இடத்த. நாங்கள் போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்து அந்த அளவுக்கு ஒருத்து 1 டைம் வந்து பார்க்கலாம். ஸோ நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு பண்ணிக்க மாட்டேன். இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.